நல்குகிறார்கள். 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அது அங்கே போய் பேசின பிறகு தானே தெரியும். முன்கூட்டியே எப்படி நானா சொல்ல முடியாதுல்ல. நான் எப்படி அதை சொல்ல முடியும்? அவங்க இப்போ ஒரு தேநீர் விருந்துங்கிற அடிப்படையில் தான் அழைச்சிருக்கிறாங்க. கட்சி தலைவர்களை மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்போ எங்கள் கட்சியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர் என்கிற முறையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் நானும் அதில் பங்கேற்கிறேன். ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் பங்கேற்பார். அதேபோல் வன்னி அரசு, ஜோதிமணி ஆகிய 4வரும் பங்கேற்போம். கூடுதலாக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களும் அதில் பங்கேற்க உள்ளார். ராஜினாமாங்கிறது கூட்டணி கட்சிகள் கொடுத்த ஆதரவை நம்பாம விஜய் எடுக்கிற ஒரு பொலிட்டிக்கல் இது அப்படின்ற மாதிரி உதயநிதி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சொல்றாங்க. அது அப்படிதான் பார்க்கணுமா சார்? இப்போ ரிசைன் பண்ணுறவங்கள்ட்ட தான் இதை நீங்கள் கேட்கணும். ஏன் அதிமுகவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் பதவி விலகுறீங்க அப்படிங்கிறது தான் கேட்கணும். அதுதான் விவாதிக்கப்படணும். அதை தாண்டி யூகங்களின் அடிப்படையில் இங்கே விவாதங்கள் நடக்கின்றன. அதிமுகவுக்குள் என்ன பிரச்சனை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் யூகங்களின் அடிப்படையில் விவாதங்களின் திசைவழிப்போக்கையே மாற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து ஊடகங்களும் இதர அறிவுஜீவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 6 பேர் இதுவரையில் அதிமுகவிலிருந்து பதவி விலகியிருக்கிறார்கள் என்றால் இது அதிமுகவுக்குள் நிகழ்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ரொம்ப சீரியஸாக விவாதிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த கேள்விகளை நீங்கள் அதிமுகவினரிடம் வெளிப்படையாக கேட்க வேண்டும். அவர்கள்தான் நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். பள்ளிகளில் சாதிய ஊக்குவிப்பை தடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் நேற்று IAS IPS மாநாடுகள்ல சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி சார்? அதனை நான் வரவேற்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட மாணவர்களுக்கான அடையாள அட்டை வழங்குகிற போது சாதியையும் ஒரு தரவாக, அதாவது அந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற கருத்தை சொன்னபோது கடுமையான எதிர்ப்பு வந்தது. ரொம்ப அதிர்ச்சி அடைந்தோம். தற்போது அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். முதலமைச்சர் சாதி அடையாளங்களை ஊக்கப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. அது தொடர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அமைச்சர் ஒருவர் பயன்படுத்தி போன்ற ஒரு வீடு சமூக வலைதளங்களை அவர் இல்லை என்றதை நிரூபிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழலில் இருக்காரா அந்த தாவேக்கா? கட்டாயமாக அது நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். நாம் ஆதாரம் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒன்று அனைவரும் அறிந்த உண்மை, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு ஆந்திரா ஓங்கோலுக்கு நான் சென்றிருந்த போது ஒரு தாயார் வந்து அழுதார். தன்னுடைய மகனை காவல்துறை பிடித்து விட்டது, தன்னுடைய மகன் விபத்திலே பலியாகிவிட்டார், அதில் தொடர்புடையவர்களை இன்னும் கைது செய்யவில்லை என்ற வேதனையை வெளிப்படுத்தினார். அதன் பின்னணியை கேட்டறிந்த போது அதிர்ச்சியாக இருந்தது. அந்த இளைஞர் மீது மோதிய லாரி கஞ்சா செடிகளை ஏற்றி வந்த லாரி, அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து வந்த லாரி என்று சொன்னார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பம் தமிழ் பேசுகிற குடும்பம், ஆனால் ஆந்திராவை சார்ந்த குடும்பம். ஆக கஞ்சா செடி உட்பட பல போதைப் பொருட்கள் வெளிப்படையாக மாநிலம் விட்டு மாநிலம் செல்லுகிறது, வெளிப்படையாக குக்கிராமங்கள் வரையில் புழங்குகிறது என்பது மிகவும் கவலை தரக்கூடிய ஒன்று.
இதில் எந்த கட்சி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விவாதிப்பதை விட இந்தியா முழுவதும் இது எப்படி பரவுகிறது, இதற்கு யார் பின்னணி என்பதையெல்லாம் கண்டறிந்து இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற முக்கியமான ஒரு சவாலாக நான் பார்க்கிறேன். சார், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உயர்கல்வித்துறை அமைச்சராக மாற போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி சார்? அது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல.